பார்க்க இறால் மாதிரி இருக்குது, ஃப்ரெண்டில் பார்க்க ஒரு நண்டு மாதிரி இருக்குது. இந்த மீன் மாட்டோம் அப்படின்னாங்க. பெரிய ஆமை பார்த்தோம், கடல் ஆமை, அந்த டிஸ்கவரிலாம் காட்டுவாங்க அந்த மாதிரி ஆமை. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வேம்பாறு போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாங்கள் ஃபிஷ்ஷிங் போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபிஷ்ஷிங் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஃபிஷ்ஷிங் ரால்லாம் கிடையாது, ஒரு குச்சியில் ஒரு நரம்பு கட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் காரில் ட்ரை பண்ணுறோம். மோட்டோ விளாகிங் சொல்லுவாங்க, காருக்கு என்ன சொல்லுவாங்க? சரி, நாங்கள் காரில் விளாகிங் பண்ணுறோம். என் வண்டியோட இந்த வண்டி மோசமாக இருக்குது. என் வண்டிலையும் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் இல்லை, இந்த வண்டிலையும் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் இல்லை. இப்போ ஸ்பீட் பிரேக் ஏற்றவுமே அடியில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நாங்கள் எட்டயபுரத்தை தாண்டி இப்போ வேம்பார் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் வேம்பார் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ கிளைமேட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. ஃபுல்லாக இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ தான் மழை நின்றுருக்கு. ஆனால் மேகம் சூப்பராக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறையா மழை வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் பைக்கில் போகிறத விட இப்படி காரில் நாங்கள் உள்ளே உட்காந்துட்டு சூப்பராக இருக்குது அந்த ஃபீலே. ஐ மீன், நான் ஃபஸ்ட் டைம் இப்படி காரில் லாங் ட்ராவல் போகிறேன். மற்றபடி போயிருக்கேன் காரில், ஆனால் ஃபேமிலியோட அந்த கோவில் குளத்துக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. ஒரு பீச்சுக்கு போகிறோம். ஆல்ரெடி அந்த பீச்சை காமிச்சிருப்பேன், 2 வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், வேம்பார் வீடியோவே. ஸோ பரவாயில்ல, மறுபடியும் பாருங்கள். இது வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம். பாருங்கள், மேகத்தை பாருங்கள், செம்மையாக இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது சரியான வெயில், ஆனால் இந்த பக்கம் இப்போ மழை போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மாதிரி சாரெலாம் அடிச்சுட்டு இருந்தது. நான் சொல்லி வாங்கி முடி கேமரா ஆஃப் பண்ணுறேன், மறுபடியும் இங்கே பாருங்க, ரோடே தெரில. உங்களுக்கு கேமராவில் ரோடு தெரிகிற மாதிரி தெரியும், ஆனால் நாங்கள் நேரில் பார்க்குறோம் சுத்தமாக தெரில முன்னாடி எதுவுமே. ஆனால் அங்கே போய் ஃபிஷ்ஷிங் எப்படி பண்ண போகிறோம் தெரில, இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ, போகிறதுக்குள்ளே மழை நின்றுன்னு நினைக்கிறேன். வேம்பார் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வெதர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ வெயில் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கு. நல்லது தான் இதுவும், ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தால் எங்களால் மீன் பிடிக்க முடியாது. நிறையா மீன் பிடிச்சிட்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம், பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒன் டே தான், இன்றைக்கி ஒன் டே மட்டும் என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டுருவாங்க. சீட் பெல்ட்லாம் போட்டே ஆகணும் இடத்துல போகும்போது. லைட் ஹவுஸ் பாருங்கள், நான் கூடங்குளத்தில் பார்த்த லைட் ஹவுஸோட இது ரொம்ப குட்டி லைட் ஹவுஸு. அவ்வளோதான், வந்தாச்சு நாங்கள் கடற்கரைக்கு. ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாங்கள் வந்ததுக்கும் இப்போ வர்றதுக்கும். ஸோ இங்கே வந்தாச்சு கடற்கரைக்கு. ஃபுல்லாக மண்ணாக ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது மண் எல்லாமே. இன்னும் நாங்கள் அடுத்து ஃபிஷ்ஷிங் எப்படி பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் இந்த வீடியோலேயே காட்டுறேன். அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். மேபி அந்த பிளேஸ்க்கு போய் தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். ஸோ இப்போ தான் நாங்கள் அந்த உள்ளூர்காரங்கிட்ட கேட்டோம், அந்த கடலில் குளிக்கலாமா என்னன்ட்டு. அவங்க சொன்னாங்க ஜெல்லி ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இறங்குனா டெத்து தான். நாங்கள் தூண்டில் போட்டு முடித்த ஸ்டார் ஃபிஷ்ஷு. ஒரு செத்து போன ஸ்டார் ஃபிஷ்ஷு. ஸோ அந்த பையன் போன போட்டு தான், அந்த ஒரு குட்டி போட்டு ஏதோ ஒரு தெர்மாக்கோலில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், தெர்மாக்கோலில் தான் செஞ்சுருக்காங்க. நல்லா விளையாடிட்டு. ஆனால் அந்த இடத்துல ஃபுல்லாக பாசியாக இருக்குது, ஒரு மாதிரி கருப்பு கருப்பாகவும். சங்குக்குள்ளே ஒரு நண்டு இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு ஷெல் காமிச்சோம்ல, அந்த இதுக்குள்ளே இருந்தது, இங்கே உள்ளவங்க அதை எடுத்து காமிச்சாங்க. இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, பின்னாடி பார்க்க இறால் மாதிரி இருக்குது, ஃப்ரண்டில் பார்க்க ஒரு நண்டு மாதிரி இருக்குது. இதெல்லாம் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன். பின்னாடி உயிரோட இருக்கா செத்து போச்சா? உயிரோடு தான் இருக்குது. அந்த மடக்குது வருங்க காலை.
உடனே கால் மடக்குதுன்றோம். இவ்வளோ நேரம் இப்போ நீட்டியாக இருக்குது. இந்த ஒரு கோயில்பட்டி. ஓகே, இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம். பட் அந்த சின்ன பசங்கிட்ட கேட்டோம், அவங்க இந்த இடத்துல போடுங்க பெரிய மீன் கிடைக்கும், உள்ளே போனால் சின்ன சின்ன மீனாக தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்த நரம்பு வந்து இந்த கிணத்து மீனை பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் வச்சுட்டு போனாங்க. அதே மாதிரி நரம்பும் ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம். அந்த பையன் இருந்துக்கிட்டு ஒரு முள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றான். இந்த இடத்துல வந்து டால்ஃபின்ஸ்லாம் வருமா. ஆல்ரெடி நாங்கள் டால்ஃபின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதோட கிளிப் வந்து நாங்கள் போடுறோம். ஸோ இதுதான் அந்த மீன் பிடிக்கிற குச்சி. இதில் நாங்கள் ஒரு புழு மாதிரி மாட்டி மீன் பிடிப்போம். மாட்டுச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி மீன் சாப்பாடு தான் எல்லாருக்கும். ஸோ அந்த பையன் வந்து நரம்பு முள்ளுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த பையன் தான். உன் பேர் என்ன சொல்லிடுறா நீ? சேவியர். ஸோ இந்த பையன் தான் எடுத்துகிட்டு வந்தான் நமக்கு. ஸோ தேங்க்ஸ் டு சேவியர். ஸோ ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது. ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு நல்லா பெரிய மீனாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ரெட்டிஷாக ரொம்ப அழகாக இருக்குது மீன். ராஜே வாங்கி போய் தொட்டியில் போட்டுருமா. இடத்துல உள்ளே ஃபுல்லாக பாறை இருக்கிறதுனால அந்த முள் போய் பாறையில் மாட்டிக்கிடுது. நாங்கள் மீன் நினச்சி இழுக்கிறோம், அப்படியே அந்த இது வந்துடுது. ஸோ மீன் பிடிக்கிறதுக்காக புழு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த புழுவெல்லாம் காலியாக போயிடுச்சு. ஸோ அதுக்கு பதில் நாங்கள் மைதா மாவு பாக்கெட் வாங்கினோம். ஸோ நாங்கள் என்னமோ நிறையா மீன் பிடிக்கிற மாதிரி நிறையா முள் வாங்கி வச்சுருக்கோம். இது ஒரு முள், ஒரு நரம்பு வேறு வாங்கணும் தனியாக. இது 25 ரூபா. இதுலேயும் நரம்பு கட்டி இந்த போட்டு ரன்னிங்கில் இருக்கும்போது அதை போடுவாங்களாம். இதில் மீன் மாட்டோம் அப்படின்னாங்க. இது பார்க்க ஒரு மீன் மாதிரியே இருக்குது. இதில் வந்து பெரிய பெரிய மீன் மாட்டும், குட்டி மீன்லாம் மாட்டாது. ஸோ அதுக்காண்டி தான் ஒரு மீன் ஷேப்பில் போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா. ஸோ இந்த குண்டு எல்லாமே வெயிட்டுக்காண்டி இப்போ கட்டி அந்த நரம்பில் கட்டி தண்ணிக்குள்ளே போடுவாங்க, வெயிட் உள்ளே இறங்குறதுக்காக. ஏன்னா மீன் வந்து தரையில் தான் இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மீனை பிடிக்கிறதுக்காக வெயிட்டுக்காண்டி இந்த இது வாங்கினோம். ஸோ அவ்வளோதான், சன்செட் ஆயிடுச்சு. செம்மையாக சன்செட் ஆகிக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது பிளேஸு. இந்த இடத்துல நாங்கள் ஒரு பெரிய ஆமை பார்த்தோம், கடல் ஆமை. அந்த டிஸ்கவரிலாம் காட்டுவாங்க அந்த மாதிரி ஆமை, ரொம்ப பெரிய ஆமை. ஆனால் நாங்கள் கேமரா எடுக்கிறதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வந்தோன்னா நம்ம டால்ஃபின்ஸு இந்த மாதிரி ஏதாவது நம்ம ரேராக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ அந்த கடற்கரைக்கிட்ட ஃபஸ்ட்டு மீன் பிடிச்ச இடத்துக்கு நாங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து இந்த எட்ஜுக்கு போய் நாங்கள் பிடிச்சி பார்த்தோம். அந்த எட்ஜில் ஃபுல்லாக பாறையாக இருக்கிறதுனால எங்களால் பிடிக்க முடியல, மாட்டிக்கிடுது. இந்த என்னோடய தூண்டில் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ போடணும்னா சொல்லுங்கள். நம்ம இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஃபிஷ்ஷிங் ராடுலாம் வாங்கிட்டு போகலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஃபிஷ் ராடு எதுவுமே கிடையாது, சும்மா நார்மலாக ஒரு தூண்டில் தான், எல்லோரும் யூஸ் பண்ணுற தூண்டில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இதோட பார்ட் 2 வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த லாக்டவுன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபிஷ்ஷிங் ராடை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. ஆனால் அந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா நிறையா வியூஸ் போயிருந்தால் மட்டும்தான் என்னால் நெக்ஸ்ட் வீடியோ போட முடியும். ஏன்னா வெறும் மீன் பிடிக்கிறதுக்காக அங்கேருந்து நாங்கள் வர வேண்டியது இருக்குது. இந்த டைம் காரில் வந்தோம், நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக பைக்காக தான் இருக்கும். இந்த மைதா மாவு அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி வருதுன்னு தெரில. செம்ம இன்னைக்கு மீன் மலையா வாவ். ஆனால் இது வேறு ப்ரீடு, அது வேறு ப்ரீடு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்க்க இந்த டைகர் ஃபிஷ் மாதிரி இருக்குல்ல இது. எங்கே இருக்குது? ரெண்டு மீன் பிடிச்சிட்டோம் நாங்கள், 2 மீன். ஸோ அடுத்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து போடணுமா வேண்டாமான்னு யோசிக்கணும். ஸோ பாய்.